நண்பர்களே வணக்கம். இந்த கொரோனா 2019 கோவிட்-19 அது லட்சக்கணக்கான மக்களை கொன்று தீர்த்தது. இந்தியாவில் மற்றும் உலக அளவில் அது கிட்டத்தட்ட 80 லட்சம் பேருக்கு மேலே கணக்கு சொன்னாங்க. அது கணக்குப்படி பார்த்தா கோடிக்கணக்கில் போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தியது இந்த கொரோனா வைரஸ். அது சைனாவினுடைய கொடூரமான முகத்தை அது காட்டியது. அவர்கள் விபத்துவாக வந்ததா இல்லை வேண்டுமென்றே உலகை கட்டுப்படுத்துவதற்காக செய்த குற்றச்செயலா என்பது இன்னும் முடிவாகவில்லை. 2 ஆண்டுகளாக பாடாப்படுத்தி இப்போ அதுக்குரிய வேக்சினேஷன் தடுப்பூசி அதுக்குரிய மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி 3வது ஆண்டு அது ஒரு கொண்டு வந்தாங்க. அதாவது 2021 ரொம்ப மோசமாக இருந்துச்சு. 22 கடைசியில் ஓரளவு கட்டுக்கொண்டு வந்தாங்க. 2022 பாதிக்கு மேலே. இப்போ திரும்பவும் அது நம் நாட்டில் பரவ ஆரம்பித்துள்ளது என்று சொல்கின்றனர். அந்த ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு தடுப்பூசி டோஸ் 1 டோஸ் 2 ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. அது போக பூஸ்டர் டோஸ்னு 3வது தடுப்பூசியும் போட்டிருக்கிறாங்க. அதனால் அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்த அளவுக்கு மோசமான பாதிப்பு இருக்காது என்று நாம் நம்பலாம். ஆரம்பிக்கும் போது இப்போ 4000 பேருக்கு மேலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற மாதிரி செய்திகளில் வருது. இருந்தாலும் அது ஆரம்பத்தில் இருந்த ஆபத்து இல்லை என்று நான் சொல்வதற்கு காரணம் தடுப்பூசி பெரும்பாலான மக்கள் போட்டுருணும். போடாதவங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டது நல்லது. அடுத்து அந்த வியாதிக்கு மருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அந்த அப்போ உள்ள சூழ்நிலை அளவுக்கு வராது. இருப்பினும் மக்கள் கூட்டத்தில் போகும்போது முகக்கவசம் அணிந்து கொள்வது பாதுகாப்பு. ஏற்கனவே பட்டது போதும் நம் கண்முன்னே உறவினர்கள் நண்பர்கள்னு நிறைய பேரை இழக்கிறத நம்ம பார்த்தோம் அந்த கொரோனா காலத்தில். திரும்பவும் அது நடக்காமல் இருப்பதற்கு மக்களாகிய நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது நம் கருத்து. கவனமாக இருப்போம், நோயை வெல்வோம், நோயிலிருந்து நம்மை பாதுகாப்போம். நன்றி.